பரம்பரையை சேர்ந்தவங்க இவங்க மனசு வச்சு அவன் எங்கேயோ ஏன்டா குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க. இப்ப இருந்து ஒரு குண்டு சத்தம் கூட கேட்காம எல்லாத்தையும் மெதுவா சத்தம் விடாம இறக்கிட்டு என்ன சொல்லுங்க நான் வீரன் பாட்டே போடுறான் ஆடி ரொம்ப நாளாச்சு. அவரு பாக்ஸரு சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரு. Darling, I will take care. சும்மா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். வந்து முடியல. அங்க ஒரு அவன் எப்படி பார்க்கறாங்க? ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பார்க்கற? அவனா நீ? ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. என்னடா நடக்குதுங்க? நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தேன் சார். என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. Okay boss, now let's listen to the rhythm of Chennai. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இந்த நிலையில் எல்லோரும் உங்கள் மனதில் ஷரகா ஷரகா என்ற வார்த்தையை உச்சரியுங்கள். இப்போது உங்கள் மனது ஆழ்கடல் போல் அமைதியாகி ஒரு நிலையை அடைந்திருக்கும். உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பூவாக இருக்கலாம். It can be anything in this world. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தா பாட்டா போடுறா.
உன் மேல பைத்தியம். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி பைத்தியமா இவன்? ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரு ஐயா. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்துமாமே. ஃபேமிலி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன பெரிய அம்பானி ஃபேமிலி? அம்பானி ஃபேமிலி. திரும்ப ஒவ்வொன்று மேல போற எனக்கு என் குடும்பத்து மேலதான். உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. இனிமே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய நேர்கள் நீர் வீழ்த்திடுமே. கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நாம் ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு.